9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சிறப்புங்க ஐயா. இங்கே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. அதாவது அடுத்து நடக்கக்கூடிய 93 நாட்கள் நிகழக்கூடிய அதிசயங்கள் மாற்றங்கள் அதை பற்றி பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடியது கும்பம். அந்த 93 நாட்கள் என்னையிலேருந்து ஆரம்பிச்சு என்னைக்கு முடியும்னு சொல்லுவீங்களா? அதாவது இன்னைக்கு நம்ம கும்பராசியை பற்றி பேச வர்றோம். 93 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். அந்த 93 நாட்கள்னா ஜனவரி 23ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும் இதில் வந்து 93 நாட்கள் அடங்குது. இந்த 93 நாட்கள் பர்டிகுலராக ஏன் வச்சிருக்கணும் அப்படின்னா, சில கிரகங்களுடைய சஞ்சாரமும் அந்த சனியுடைய ஆதிக்கமும் அந்த ராகு பகவானுடைய ஆதிக்கமும் அந்த கேது பகவானுடைய ஆதிக்கமும் இது எல்லாமே ஒரு கணக்கு போட்டு அந்த சுக்கிரன் செவ்வாய் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா 1.5 மாதத்துக்கு ஒருக்கா அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த கிரகங்களையும் கணக்கு போட்டு இதனால் கும்பராசிக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கும்ப ராசிக்கு இந்த பீரியட்ல சில கிரகங்களால் நல்லது நடக்கவிருக்கிறது. அது கும்பராசிக்காருக்கு நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனவேதனை, மனசு கலக்கம், அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க, உறவுக்காரங்களை நம்பி அதுலேயுமே மிகப்பெரிய துரோகம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூனி குறுகி மனசளவில் பாதிக்கப்பட்டு யாராவது வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, ஏதாவது ரூபத்தில் நம்மளுக்கு ஏதாவது உதவி கிடைக்காதா, அந்த ஆண்டவன் நம்ம கண் திறந்து பார்க்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலை. அவங்க அப்படி வெக்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களை தட்டி எழுப்பி உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு அப்படிங்கிறத நான் மனசார சொல்ல போகிறேன். நான் சொல்வது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பா நடக்கும். அவங்களை எழுதி கூட வச்சுக்க சொல்லுங்க. சூப்பருங்க. அப்போ வந்து இந்த கும்பராசி சனி பகவானுடைய வீடு. அந்த சனி பகவானும் இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து இவங்க குடும்பத்துக்கும் கலக்கம், இவங்க பணம் வரக்கூடிய வழிகள் முடக்கம், எந்த வெளியிலுமே எந்த நிம்மதியுமே இல்லை. குடும்பம் பணம் இது 2 அவுட் ஆயிடுச்சுனாவே வாழ்க்கையில் வேற ஏதாவது இருக்குங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. அந்த குடும்பமும் போச்சு, பணம் வரக்கூடிய வழிகளும் போச்சு. அப்போ வந்து பிஸ்னஸ் கெட்டு போச்சு, தொழில் கெட்டு போச்சு, வேலையை விட்டு நின்றுட்டு வேலையை நான் எதிர்பார்க்கிறேன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அந்த சனி பண்ணிட்டு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இவங்களுடைய ராசியில ராகு பகவான் இருக்கிறாங்க. அந்த ராகு பகவானும் தனக்கு வந்து அதிகமான ஆசைகளை கொடுக்கும், அது போக கொள்ளாத கொடுமைகளையும் கொடுக்கும். அந்த ராகு பகவானை இந்த குரு பகவானாகப்பட்டது 9ஆம் பார்வையாக மிதுனத்திலிருந்து அந்த குரு பகவான் பார்க்கிறாரு. இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய நல்லது, கெட்டதுலேயுமே ஒரு நல்லது. அது போக இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இன்னைக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுசா அந்த சுக்கிர பகவானும் இவங்களுடைய கும்பராசிலேயே இருப்பார். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது சனி பகவானுக்கு நட்பு கிரகம். அப்ப எந்த ரூபத்திலையும் அந்த சுக்கிர பகவானால் இவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. அந்த சுக்கிர பகவான் இவங்க நண்பர், சனி பகவானுடைய நண்பர் சுக்கிர பகவான் அந்த சனியுடைய வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த சுக்கிர பகவானையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான டைம். அப்போ அந்த சுக்கிர பகவான்ங்கிறது யாரு? இவங்களுக்கு திருமணம், இவங்களுக்கு வாழ்க்கை, இவங்களுக்கு வசதி, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்வான அந்தஸ்து, இது எல்லாம் கொடுப்பாரா அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து இது எல்லாமே பறிச்சிருக்கிறார் சனி பகவான் 7 சனியில. அந்த சுக்கிர பகவான் இவங்க வீட்டுக்கு வந்து அதுவும் குருவுடைய பார்வையில இவங்க கிட்ட பறித்ததை எல்லா விஷயத்தையுமே மீண்டும் திரும்ப கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியட்ல இருக்குது. அதாவது 23ஆம் தேதியிலிருந்து
கண்டிப்பா அந்த 93 நாட்களுக்கு உள்ள. அது போக இவங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 3-10 கிரகம். அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதியே பெயர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ 3-10 கிரகம் தொழில் பகவான். அப்போ அவரே 12ல மறையும் போது என்னாகும்? தொழிலுக்கு கேடு, தொழிலுக்கு விளைவு, தொழிலில் எது செஞ்சாலும் பலிக்காது. ஆனா இங்க எப்படி இருக்கிறார்னா அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு 12ஆம் இடத்தில் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அப்ப அது போக அந்த சனியுடைய வேட்டையுமே அந்த குரு பார்க்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கும்போது இவங்கள் இழந்த தொழிலை அந்த செவ்வாய் பகவான் மீட்டு கொடுக்கும். ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி லாஸ் ஆயிட்டீங்களா, இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டீங்களா, இல்லை ஒரு பிசினஸ்ல பணம் போட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் பணம் இல்லாமல் அப்படியே பெண்டிங்கா இருக்குதா, அதற்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு மாற்று வழி கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை நீங்க ரன் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணி கொடுப்பாரு. அது போக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது, ஒரு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது, டாக்டர்ஸ் இதில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இன்னைக்கு மன அமைதி இல்லை, மன சந்தோஷம் இல்லை, மன நிம்மதி இல்லை. அப்ப இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் கெடுத்து வச்சிருக்குது. ஆனா இந்த செவ்வாய் பகவான் அந்த உச்ச பலம் அடைவதால் கண்டிப்பாக இவங்களுக்கு மனநிலைமை கண்டிப்பாக இப்ப மாறும். அது போக அந்த மனசுல சந்தோஷம் கிடைக்கும். நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்லது நடக்க போகிறது, நம்ம யாரோ ஒருத்தர் மூலியமா நமக்கு உதவி கிடைக்க போகிறது அப்படிங்கிறது அவங்க மனசுக்கு படும். அந்த மனசுக்கு பட்டது நடக்கும். அப்போ ஒரு திருப்தி, ஒரு வேகமா ஓடிப்போய் அந்த தொழிலை செய்வதற்குண்டான ஆர்வம் அதெல்லாம் இந்த பீரியட்ல கண்டிப்பா வந்தே தீரும். சிறப்புங்க. கடந்த காலத்துல குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம நம்பி பணம் தர மாட்டேங்கிறாங்க, சரியா பேசி கூட முடியல. ஏன்னா போற வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சுயமா தொழில் பண்றேன்னு சொல்லி போட்டு லாஸ் ஆனதெல்லாம் நிறைய இருக்கு. சேரக்கூட சவகாசத்தினால கொஞ்சம் நல்லாமே வாஸ் அவுட் ஆனது. ஸோ இந்த காலத்துல இந்த குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய ஒரு அந்நியனும் நல்லா இருக்குமா? அதாவது இவங்க குடும்பமாகப்பட்டது நல்லா ஒற்றுமையா நீங்க பார்க்கும்போது சரி, நான் பார்க்கும்போது சரி, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த போன 2 வருஷம் 3 வருஷ காலத்துல அந்த நிம்மதி இல்லை, அந்த சந்தோஷம் இல்லை. இவங்க இந்த கும்ப ராசிக்காரங்களாகப்பட்டது தவறான பாதையை, அது ஒன்று கேம்பிளிங்கா இருக்கணும், அப்படி இல்லைன்னா வேற தவறான பெண்கள் விஷயத்துல இறங்கிட்டாங்க. இதனால இறங்கி இவங்களுடைய காசு பணத்தை எல்லாத்தையுமே இழந்து, இவங்களுடைய மரியாதையை இழந்து கடைசியில வந்தது இங்க தன் வீட்டுக்கு தான். அப்போ பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லும் போது அவருக்கு புரியல. தன் வீட்டுல மனைவி இதனால சண்டை கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கும் போயிட்டாங்க. இவங்க கூட பிறந்தவங்களோ இவங்க அப்பா அம்மாவோ சொல்லியும் அவர் திருந்தல. இப்ப எல்லாத்துக்கும் பிடிக்காதவர் அவராயிட்டாரு. இவங்க குடும்பமும் வீணா போயிருச்சு. இந்த மாதிரி சமயத்துல அவர் ரோட்ல தான் நிக்கிறாரு. அவருக்கும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த மனமாற்றம், தன் மனசார திருந்தி அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு, தன்னுடைய மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு, தன்னுடைய மக்கள் மூஞ்சிலேயே முழிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாரு, அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டு இந்த குடும்பம் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய டைம் இப்ப வந்தாச்சு. சிறப்பு. ஏன்னா கும்பராசிக்காரங்க அதிகமா கேட்கறது என்னன்னா பணங்காசோ இல்ல சொத்து சுகமா கேட்கல, எனக்கான வாய்ப்பு, அவங்களுக்கான திறமைகள் இருக்கு, காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல, இந்த சூழல் வாய்ப்புகளை கிடைக்கிறதுக்கான காலமா இருக்குமா? அதாவது கும்ப ராசிக்காரர்களாகப்பட்டது யார்கிட்டையுமே கையேந்தி போக மாட்டாங்க. தன்னுடைய திறமையை வச்சுட்டு தான் வாய்ப்பு தேடுவாங்களோ இல்லையோ, அவங்க பார்த்தீங்கன்னா யாருக்கும் கேவலமா போக மாட்டாங்க, தன் சுய கௌரவத்தை விட்டும் நடந்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல வெளிநாடு போகணுமா போகலாம். வெளிநாட்டிலிருந்து ஒரு ஃபோன் கால் வரும் உங்களுக்கு, இது உறுதி. அது போக இன்னைக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இதை செய்வீங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இதற்கு முன்னாடி பண்ண முடியாம அது ஸ்ட்ரக் ஆகி அந்த கம்பெனியை திறக்க முடியாம இருக்குதா, இப்ப திறக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும்.
இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், அங்கே டிஸ்டர்ப் ஆயிட்டோம், அந்த வேலையை விட்டுட்டோம், வேற வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இதற்கு முன்னாடியும் எதிர்பார்த்து கிடைக்கல, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்க, இல்லை இன்டர்வியூக்கு போங்க, ஒரு வேலையை எதிர்பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும். இழந்ததை நீங்கள் திரும்ப பெறப் போகிறீர்கள். இது உறுதி, உண்மை, நடக்கும். சிறப்புங்க. ஏன்னா திருமண வாழ்க்கை அது கடந்த காலத்துல எதிர்முதிரமா போயிருச்சு. நம்ம ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று திருமண தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா எவ்வளவுதான் மணப்பெண் போட்டோ கொடுத்துட்டே இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் அங்கிருந்து கரெக்டாக வர மாட்டேன், ஒரு மியூச்சுவலாக இருக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா வயசாகிக்கிட்டே இருக்கு. இப்போ 90s கிட்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த காலத்தில் அதுக்கான வழிகள் எதுவும் இருக்கா? நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப அற்புதமான கேள்வி. இதை நானே சொல்லுன்ட்டு இருந்தேன். நம்ம கடந்த இந்த 6 மாதத்துக்கு முன்னாண்ட ஒருத்தர் வந்து சிங்கப்பூர்லேருந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தார். இது மாதிரி கல்யாணம் ஆகலைங்க, ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், எனக்கு 32 வயசாகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்க எல்லாமே டேட்டெல்லாம் குறித்து கொடுத்து, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிரும், நீங்கள் ஏதாவது ரூபத்தில் ஜனவரிக்கு தாண்டி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அவர் 3 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணார். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பொண்ணு போய் பார்த்தோம், பொண்ணு வீட்டில் சம்மதிச்சிட்டாங்க, அங்கே ஜனவரிக்கு மேலே தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நேத்தான் கால் பண்ணாங்க. அது மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த சுக்கிர பகவானும் இவங்க ராசியில் இருக்கிறாங்க, குரு பார்க்கிறார். அப்போ அந்த சுக்கிர பகவான்கிறது யாரு? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நம்ம ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு. அது போக இதே சுக்கிர பகவான் இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அந்த மார்ச் மாதம் போல் அங்கே தான் இருப்பார். அங்கே வந்து உச்ச பலம். அந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் நல்லா போய் உட்கார்றாரு. அப்போ இவங்க ராசியில் இருக்கும்போதும் குரு பார்க்குறாரு. ராசிக்கு அடுத்த வீடு இவங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இந்த ஸ்தானத்தையுமே அந்த ஸ்தானத்தில் அந்த சுக்கிர பகவான் உச்சமாகிறதுனால இவங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது இந்த பீரியட்ல வரவே வராது. நீங்கள் 32 வருஷ காலமாக நான் பொண்ணு பார்த்தேன், எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்தேன், எங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்க கிடைக்கல, நான் லவ் பண்ணேன் பிரேக் ஆயிடுச்சு, இப்போ லாஸ்ட் 6 மாதத்துக்கு முன்னாடி கூட பிரேக் ஆச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு அந்த கல்யாணமே வேண்டாம், நான் சன்னியாசியாக வாழ்ந்துடுறேன் அப்படின்னு வேதனைப்பட்டவங்க கும்பராசியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வேதனையோட நம்மளுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால நம்ம பெற்றவங்க வேதனைப்படுறாங்க, நம்ம தாத்தா பாட்டியும் வேதனைப்படுறாங்க, அவங்களுக்கோசரமாவது ஏதாவது எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னா அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் நான் அமைச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? அப்படி இருந்தும் அவங்களுக்கு அமையலை. அதுவே அவங்களுக்கு பெரிய வேதனை. அந்த வேதனை தீரப்போகிறது. அவங்க அப்பா அம்மாவும் பரவாயில்ல நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகிறது அப்படிங்கிற சந்தோஷம் அவங்க அப்பா அம்மாவுக்கும் கிடைக்கும். அது போக அவங்க அப்பா அம்மாவுக்கும், அதாவது அவங்க தாத்தா பாட்டிக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். நம்ம கண்ணை மூடுறதுக்குள்ள நம்ம பேத்தி கல்யாணத்தை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அவங்களுக்கும் இந்த பீரியட்ல அந்த ஆனந்தம் கண்டிப்பா கிடைச்சே தீரும். இது உறுதி, உண்மை. சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த கும்பராசியில பிறந்தவங்க இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதவி உயர்வு, அதே மாதிரி சம்பள உயர்வு, கொஞ்சம் கௌரவமான போஸ்டிங்கு, இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த நேரத்தில் நடக்குமா? அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் கொஞ்சம் விரிவு பண்ணலாம், தொழிலை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, அவங்க இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இப்போ கும்ப ராசிக்கு தொழிலில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து அதை நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி இந்த பீரியடில் தொழிலை விரிவு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சனி குழப்பத்தை கொடுத்தாலும் சுக்கிரன் உச்சபலம் ஆகிறாங்க, சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறாங்க, அந்த ராசியில் இருக்கிற குருவையும் பார்க்குறாங்க. அதுபோக இவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் உச்சபலம் அடைஞ்சு அது போக இவங்க ராசிக்கே வர்றாங்க. அந்த ராசிக்கு வரக்கூடிய செவ்வாயை குரு பார்க்குறாங்க. அப்போ எல்லா விஷயங்களும் சாதகமாக இருந்ததுனால தான் இந்த பதிவே.
அதனால தான் இந்த பீரியட்ல தொழிலுக்குண்டான முயற்சியை பண்ண சொல்லுங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கும்னு நினைச்சாலும் பல வருஷ காலமாக பல மாசமாக தான் எதிர்பார்த்த தன் கற்பனையில் இருந்த அந்த தொழிலை செய்யலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நம்மளுக்கு பணம் கொஞ்சம் லாபம் இதெல்லாம் அதிகமாகவே வரும். அப்ப தனக்கு வரக்கூடிய பணத்தையும் லாபத்தையும் வச்சு நம்ம கடனை கட்டலாம். நாம வந்து அடகு வச்ச பொருளை வாங்கலாம். நம்ம வீட்டையே அடகு வச்சிருந்தாலும் அதையும் மூட்டலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல நம்ம ரொம்பவுமே நொடிஞ்சு போயிட்டோம். நம்மளை பார்த்து அடுத்தவங்க சிரிக்கிற அளவுக்கு கேவலப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு நல்லா தெரியுது. நம்மளை பார்த்து இவங்க நக்கல் பண்றாங்க அப்படிங்கிறது. இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாண்ட வாழ்ந்து காட்டணும் அப்படி அந்த வைராக்கியம் எடுத்தீங்க இல்லையா, அந்த வைராக்கியம் இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ் தான் முடியும். கண்டிப்பாக நீங்க தோத்து போக மாட்டீங்க. கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே தன் வாழ்க்கையில அந்த லட்சியம் அந்த வைராக்கியம் அதை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த வைராக்கியத்தாலும் அந்த லட்சியத்தாலும் அவங்க வின் பண்ணியே தீருவாங்க. ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை. ஆரம்பிக்க சொல்லுங்க. சிறப்புங்கய்யா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.